பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். யோபு 23 அதிகாரம் 10 வசனம். யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். இந்த வசனத்துல யோபு சொல்கிறாரு, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அப்படியான இப்ப நான் பொன்னாக இல்லை, நான் பொன்னாக மாற்றப்படுவதற்கு இன்னும் சில காலகட்டங்கள் நான் கடக்க வேண்டி இருக்கிறது. நான் பொன்னாக மாற்றப்பட வேண்டுமானா, அல்லது ஆண்டுடைய இதயத்தை ஏற்றவனாக நான் மாற வேண்டுமானா, இந்த சோதனையின் ஊடாக அவர் என்னை கடந்து போக பண்ணுகிறார். இந்த சோதனை நான் கடக்கும் போது நான் பொன்னாக விளங்குவேன். நான் பொன்னாக மாற்றப்படுவதற்காக அவர் என்னை இந்த சோதனையின் ஊடாக நடத்தி கொண்டு போகிறார் என்று யோபு சொல்கிறார். நான் பொன்னாக மாற்றப்படவில்லை. பொன் மண்ணுல வெட்டி எடுக்கப்படும் என்று யோபுல வாசிக்கிறோம். மண்ணுல வெட்டி எடுக்கப்படுகிறதான அந்த பொண்ணோட கூட சில உலோகங்கள் ஒட்டி கொண்டிருக்கும், ஈய ஒட்டி கொண்டிருக்கும், செம்பு ஒட்டி கொண்டிருக்கும், வெள்ளி ஒட்டி கொண்டிருக்கும், பலவிதமான அழுக்குகள் மண்ணு ஒட்டி கொண்டிருக்கும். இதெல்லாம் பொண்ணை பார்த்து, நீ வெளியேற பெற்றது, நான் உன்னை விடமாட்டேன், நான் உன்னோட தான் இருப்பேன், செத்தாலும் உன்னோட தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஒட்டி கொண்டிருக்கும். அப்போ அந்த ஒட்டி கொண்டிருக்கிறதான இந்த பொருட்களை வெளியேற்ற வேண்டுமானா பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும் என்று சங்கீதம் முதற்கொண்டு பல இடங்கள்ல வாசிக்கிறோம். இந்த பொண்ணு அக்கினியில வைத்து சோதிக்கப்படும். அக்கினியில் வைத்து சோதிக்கப்படும் போது அது சுத்தமாக மாற்றப்படுகிறது, பொன்னாக மாற்றப்படுகிறது என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். நீங்க இதை மல்கியா 3:2, 3 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கும் போது அங்க சொல்லப்படுகிறது, அவர் சுத்திகரிக்கிறவுடைய அக்கினியை போல இருப்பார். 3ஆம் வசனத்துல அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு கொண்டிருக்கிறார், பொன்னை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார் வாசிக்கிறோம். உட்கார்ந்து அவர் வெள்ளியையும் பொன்னையும் அவர் புடமிடுகிறார். எதுக்கு உட்கார்ந்து அவர் புடமிட வேண்டும்? அந்த பொண்ணு அந்த அக்கினியில எரிந்து போய்விடக்கூடாது, அழிந்து போய்விடக்கூடாது, அது கெட்டு போகக்கூடாது, அதனுடைய அழுக்கு மாத்திரம்தான் வெளியேற வேண்டும் என்பதற்காக அவர் உட்கார்ந்து அவர் சோதிக்கிறார் என்று நாம் அந்த மல்கியாவில் வாசிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல யோபு சொல்கிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். நான் சோதிக்கப்படும் போது நாம் அழிந்து போகாதபடிக்கு நல்ல தன்மைகள் போய்விடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஜாக்கிரதையாக உட்கார்ந்து நம்மை சோதித்து கொண்டிருக்கிறார். பாருங்க, நான் சோதிக்கப்படும் போது சில உண்மைகள் வெளியாக்கப்படுகிறது. ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாமை சோதிக்கும் போது எத்தனை வருடம் ஆபிரகாம் ஆண்டவரோட கூட நடந்திருப்பார்? 25 ஆண்டுகள் ஆன போது ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்கு இப்போ ஏறக்குறைய ஒரு 25 வயதுக்கு அதிகமாக மாற வேண்டும், வடமாக இருக்க வேண்டும். 22 அதிகாரம் வாசிக்கும் போது கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். உன்னுடைய குமாரனும் ஏக சுதனுமாகிய ஈசாக்கை எனக்காக பலியிடு என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஆபிரகாமை சோதிக்கிறார். சோதிக்கப்படும் போது அந்த ஈசாக்குக்கு 25 வயதுக்கு அதிகமா இருக்க வேண்டும். காரணம், தன்னை பலியிடும்படியான விறக அந்த ஈசாக்கே சுமந்து கொண்டு போகிறார். அப்போ அந்த அளவுக்கு ஒரு சுமை சுமக்கக்கூடிய அளவுக்கு பெரிய மனிதனாக அந்த ஈசாக்கு இருக்க வேண்டும். அவருடைய வயது பல கோணங்கள்ல பலரும் பல கணக்கீடுகள் சொல்லுகிறார்கள். அது நமக்கு தெளிவாக இன்னும் தெரியாது. ஆனாலும் அந்த ஈசாக்கு ஒரு பெரிய மனிதனாக இருக்க வேண்டும். குறைந்த ஒரு 25 வயது அப்படின்னு வச்சு விடுவோமா? அப்படியானா ஆபிரகாம் ஆண்டவரோடு 50 ஆண்டுகள் நடக்கிறார். 25 வயதுல ஈசாக்கை கொடுத்தார். இப்ப ஈசாக்கு 25 வயது ஆகிறது வைத்துக் கொள்வோம். ஏறக்குறை 50 வருடங்களுக்கு அதிகமாக ஆண்டவரோடு கூட நடந்தாலும் ஆண்டவர் அந்த ஆபிரகாமை சோதித்தார். பலி செலுத்தும்படியாக சொன்னார். ஆபிரகாம் பலி செலுத்தும்படியாக ஈசாக்கை மோரியா மலைக்கு அழைத்து கொண்டு போகிறார். அழைத்து கொண்டு போய் வழியில ஈசாக்கு ஆபிரகாம் உரையாடுகிறார்கள். வேலைக்காரில் வழியில நிறுத்தி விட்டார். அங்கே போய் மோரியா மலையில விறகுகள் அடுக்கி ஈசாக்கு அதன் மேல கிடத்துகிறார். கிடத்திட்டு கத்தியை ஓங்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாமே, ஈசாக்கு வெட்டாதே, நீ தேவனு பயப்படுகிற என்று நான் இப்போதான் அறிந்திருக்கிறேன். பாருங்க, இந்த சோதனைக்கு பிற்பாடுதான் இந்த ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிறவனா இல்லை என்பதை ஆண்டவர் அறிந்து கொள்கிறார். அதுக்கு முன்ன யாருக்கு பயப்படுகிறவன ஆபிரகாம் இருந்தார்? மனிதனுக்கு பயப்படுகிறவனாய் காணப்பட்டார். ஆதியாகமம் 12 அதிகாரத்துல வாசிக்கும் போது அந்த தேசத்துல பஞ்சம் உண்டானபடினாலே ஆபிரகாம் எகிப்துக்கு போனார்.
எகிப்து போகும்போது தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லுகிறார், நீ அழகான ஸ்திரியா இருக்கிறாய், ஆகையினால இந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோட வைப்பார்கள் என்று சொல்லி மனைவியை சகோதரி என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல மனித பயம், மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணிய வருவிக்கும் என்று வாசிக்கிறோம். இந்த ஆபிரகாமுக்கு மனிதனுக்கு பயப்படுகிற பயம் காணப்பட்டது. அந்த எகிப்தியருக்கு அந்த ஆபிரகாம் பயப்பட்டவனாய் காணப்பட்டான். தன்னுடைய மனைவியை கூட மனைவி என்று சொல்லக்கூடிய துணிச்சல் இல்லாதவனாக மனித பயம் அவரை ஒட்டி கொண்டு வந்தது. ஆகையினாலே அவள் சாராள் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். திரும்ப அவள் விடுவிக்கப்பட்டாள். ஆபிரகாமை பார்த்து பார்வன் கேட்கிறாரு, நீ ஏன் இந்த மாதிரி செய்த அப்படின்னு. அப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு, இந்த இடத்துல தெய்வ பயம் இல்லை, அதனால என்னை கொன்று போடுவாள் என்று பயந்து நான் இந்த காரியத்தை செய்தேன்னு சொல்லி அங்கே கடிந்து கொள்ளப்பட்டார் என்று வாசிக்கிறோம். ஆனாலும் 20ஆம் அதிகாரத்துல கூட அபிமெலேக்குடைய ராஜ்யத்துல போகும்போது அங்கேயும் ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொல்லுகிறார். அங்கேயும் மனித பயம் காணப்படுகிறது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஆபிரகாமுக்கு இல்லாம போனது. ஆகையினாலே ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிறவனா இல்லையா என்பதை அறிவதற்காக கர்த்தர் ஆபிரகாம் இந்த சோதனையை கொடுத்தார். சோதனையில ஆபிரகாம் வெற்றி பெற்று விட்டார். வெற்றி பெற்று தன்னுடைய மகனை பலி செலுத்தும்படியாக முற்பட்டார். ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுதுதான் நீ தேவனுக்கு பயப்படுவது என்று அறிந்திருக்கிறேன். பாருங்க, சோதித்த பின் நான் பொன்னாக வழங்குவேன். இப்ப ஆபிரகாமை சோதித்த போது சோதனையில அந்த ஆபிரகாமோ ஒட்டி கொண்டிருந்தான மனித பயம் எல்லாம் மாறி தேவனுக்கு பயப்படுகிற பயம் உள்ளவனாக மாற்றப்பட்டான் என்பதை அங்கே அந்த வசனத்தின் ஊடாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஈசா கேட்கிறாரு, அப்போ கத்தி இருக்குது, விறகு இருக்குது, நெருப்பு இருக்கிறது, ஆடு எங்கே என்று கேட்கும் போது ஆபிரகாம் சொல்கிறாரு, தனக்கு தேவையானதை அல்லது கர்த்தருக்கு தேவையானதை அவர் பார்த்து கொள்வார், அவர் யெகோவா ஈரே, அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லக்கூடியதான அந்த தன்மை கூட ஆபிரகாமுடைய வாழ்க்கையில உண்டானது. எதுக்காகவும் ஆபிரகாம் பயப்படுகிறவராக இல்லை, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எனக்கு என்ன தேவையோ அதை அவர் பார்த்து கொள்வார். எனக்கு சுகம் தேவையா, அவர் பார்த்து கொள்வார். எனக்கு ஆரோக்கியம் தேவையா, அவர் பார்த்து கொள்வார். எனக்கு ஆகாரம் தேவையா, அவர் பார்த்து கொள்வார். எனக்கு ஒரு வாகனம் தேவையா, அவர் பார்த்து கொள்வார் என்கிறதான அந்த நம்பிக்கை உள்ளவனாக, கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிறதான அந்த நம்பிக்கை உள்ளவனாக கூட மாற்றப்பட்டான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆபிரகாமுக்கு காணப்பட்டது. தனக்கு எது தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்பதை அந்த ஆபிரகாம் புரிந்து கொண்டார். இப்படி சோதிக்கப்படும் போது சில தன்மைகள் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான தன்மைகள் வெளிப்படுகிறது, திவ்ய சுபாவங்கள் வெளிப்படுகிறது. அப்ப அவைகள் வெளிப்படுவதற்கு சில சோதனைகள் தேவை. முதலாவது, சோதித்த போது தேவனுக்கு பயப்படுகிறோம் என்பதை அறிந்து கொண்டார். இரண்டாவது, இந்த சோதனையின் ஊடாக கர்த்தர் தனக்கு தேவையானதை பார்த்துக்கொள்ளும் என்கிறதான அறிவு இருந்ததை அந்த ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் அறிந்து கொண்டார். இன்னும் நான் வாசிக்கும் போது அநேக வாசனங்களை நான் வாசிக்க முடியும். 1 பேதுரு 1:7 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்படுகிறது, அழிந்து போற பொன் அக்கினியால் சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் விலையேற பெற்றதான உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்துவ நாளிலே அதிக கன மகிமை புகழ்ச்சி உண்டாகும் என்று பேதுரு சொல்கிறார். அப்ப சோதிக்கப்படும் போது விசுவாசம் இருக்கிறதா இல்லையா என்பதை சோதிப்பதற்காக, விசுவாசம் உள்ளவள்ளா என்பதை அறிவதற்காக சில சோதனையின் ஊடாக ஆண்டவர் அனுப்புகிறார். பாருங்க, அப்படி நம்ம சோதிக்கப்படும் போது அந்த சோதனையின் ஊடாக ஆண்டவர் நம்மை அனுப்பும் போது நமக்கு விசுவாசம் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம், ஆண்டவரும் அறிந்து கொள்கிறார். சில காரியத்தை நம்ம ஜெபிக்கும் போது நம்ம விசுவாசம் இருக்கிறது என்பதை அறிவதற்காகவே ஆண்டவர் சற்று அமைதியா இருப்பாரு, வாக்கு பண்ணுவார். அந்த வார்த்தையை நம்ம நம்புகிறோமா, அந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறதா, அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா என்பதை அறிவதற்காக சில சோதனையின் ஊடாக ஆண்டவர் அனுப்புவார். அதை நீங்க ஏசாயா 48:10 வாசிக்கும் போது, உன்னை உபத்திரத்தின் குகையில தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ உபத்திரமாய குகையில நம்ம வைத்து நம்மை பொன்னாக சுத்தமானவர்களாக ஆண்டவர் உகந்தவர்களாக மாற்றுகிறார் என்று வாசிக்கிறோம். இன்னும் மல்கியா 3:3 வாசிக்கும் போது அவர் வெள்ளியை அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடம்பிடுகிறாரு, பொன்னையும் சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். அவர்கள் கர்த்தருக்கு நல்ல காணிக்கை கொடுக்கும்படியாக, கர்த்தருக்கு உரியவர்களாக மாறும்படியாக சோதிக்கிறார் என்று மல்கியா 3:3 வாசிக்கிறோம். அப்போ நம்மை சோதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில பல தன்மைகளை
நாம் பெற்றுக்கொள்கிறோம். சோதிக்கப்படும் போது ஒவ்வொரு சோதனையிலும் ஒவ்வொரு விதமான திவ்ய சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில உருவாகிறது. ஒவ்வொரு சோதனையும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையை நாம் கண்டுகொள்ள முடியும். அதனால்தான் யோபு சொல்கிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக வெளியேறப்பெற்றவனாக, மதிப்புக்கு அதாவது அதிகமான மதிப்பு உள்ளவனாக, வெளியேறப்பெற்றதான ஒரு பாத்திரமாக நான் மாற்றப்படுவேன், சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அந்த வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் சில சோதனையின் ஊடாக அனுப்புவாரான்னா, நீங்க தேவனை பயப்படுகிறவர்களா? உங்களுக்கு தேவையான கர்த்தர் பார்த்துக் கொள்வாரா? நீங்க விசுவாசம் உள்ளவர்களா? இப்படி நீங்க ஆண்டவருக்கு உகந்த காணிக்க கொடுக்கிறவர்களாக மாற்றப்பட்டவர்களா என்பதை இப்படி பல தன்மைகளை அறிவதற்காக அவர் நம்மை உபத்திரத்தின் குகையிலே சோதனையின் ஊடாக நம்மை நடத்தி அவருக்கு உகந்தவர்களாக மாற்றுகிறார். ஆகையினாலே இந்த சோதனையை பொறுமையோடு சகிப்போமா? ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலவிடலும் உங்களுடைய திரும்பத்தை நோக்கி பார்க்கிறோம். யோபு சொல்கிறார், நான் சோதித்த பின் பொன்னாக விளங்கு என்பதாக. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே பொன்னாக மாறக்கூடிய அந்த அனுபவத்தை ஆண்டவர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சில சூழ்நிலையில் நாங்கள் சோர்ந்து போகிறோம், சில வேதனைகள் கஷ்டம் வரும்போது தளர்ந்து போறோம்ப்பா. ஆனாலும் பொறுமையோடு சகித்து நான் பொன்னாக மாற்றப்படத்தக்கதான கிருபைகளை இவன் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பாவுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பார்.